ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ப்ளீட்டட் டாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் எது பண்ண போகிறேனோ அதை தான் இங்கே டிராஃப்டாக கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. நான் இதுக்கான ரெக்யூர்ட் ஃபேப்ரிக் வந்து மொத்தமாக 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். டாட்டட் வந்து 1 மீட்டரும், பிரிண்டட் வந்து 1/2 மீட்டரும் வந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஹாஃபாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி 2 சைட்லேயும் ஒட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஆல்ரெடி பிரிண்டட் இதில் வந்து லைன் இருக்கிறதுனால நான் வந்து அந்த லைன்லேயே போட்டு எடுத்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு லைன் இல்லை, நீங்கள் வந்து பிளெயின் ஃபேப்ரிக்காக உங்களுக்கு இருக்குது, அதாவது பிரிண்டட்லேயே லைன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த அட்டாச் பண்ண பிரிண்டட் ஃபேப்ரிக் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 5.5 இருக்குது. அந்த 5.5க்கு ஏற்ற மாதிரி தான் நான் சுருக்கு வைப்பேன். உங்களுக்கு இன்கேஸ் கூட இருக்குன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சுருக்கு வச்சுக்கணும். ஓகேவா? இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனமாக பார்த்துக்கோங்க. டேப்பு வச்சு ஃபஸ்ட்டு 1 இன்ச் அளந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச், அதுக்கப்புறம் 1 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச். இப்படியே அந்த ஒயிட் ஃபேப்ரிக் முடிகிற வரைக்குமே நீங்கள் அளந்துக்கிட்டு அந்த 1/4 இன்ச் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே வந்து வரும்போது லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நூல் வந்து பிரியாமல் இருக்கும். ஓகேவா? இது மாதிரி அந்த ஒயிட் எண்டு முடிகிற வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவு, அதாவது உங்களோட வேஸ்ட் அளவு எங்கே இருக்குதோ அந்த அளவு வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ என்னோடய வேஸ்ட் அளவு வந்து நான் 14 எடுத்திருக்கேன். ஸோ வந்து 14 வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த அளவு வரைக்குமே அது வரை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவு வருதோ நீங்கள் அந்த அளவு வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் செக்யூராக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, பேக் சைடு, அதையும் வந்து நான் இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் யூ. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ நெக்கு ஷேப்பு வருதோ அந்த அளவு போட்டு அதை பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த நெக் ஷேப் வேணுமோ அந்த நெக் ஷேப்பை வந்து அதில் ட்ரா பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் ஹோலும் வந்து இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்லெஸ் வைக்க போகிறீங்கன்னா 1 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ பாட்டம்க்கு வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து கர்வியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த கர்வி ஷேப் வேண்டாம், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை கர்வியாக வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா சைடையும் வந்து தையல் அளவு விட்டுட்டு கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோலுக்கும் கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து இதை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆர்ம் ஹோல் வெட்டி முடித்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் ஃபாலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 இன்ச் தான் வெட்டி எடுத்திருக்கேன். மினிமம் 1/2 to 1 வரைக்குமே வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பேக் நெக்குக்கு உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அவ்வளோ அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. தலையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்கை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக் வெட்டுறீங்கன்னாலும் ஓகே, இல்லைனா நார்மலாக யூ நெக் தான் வெட்ட போகிறீங்கன்னாலும் ஓகே. அது உங்களை பொறுத்தது. கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? வெட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. நான் பேக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இறக்கி தான் வந்து வெட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமுமே நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. செக்யூராக இருக்கிறதுக்கு ஒரு டபுள் ஸ்டிச்சும் போட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2 ஷோல்டர்லையுமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இப்படி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நான் பேக்குக்கு வந்து தனியாக இந்த மாதிரி கீஹோல் நெக்கு கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது கொடுக்கும்போது இன்னும் ஈஸியாக வந்து ஹெட்டோட ரவுண்டு வந்து உள்ளே போகும். நம்ம ஈஸியாக ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணி இதை வந்து எப்படி நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் எப்படி தைக்கிறேன்னு வந்து கவனமாக பாருங்கள். கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவில் தான் வந்து நீங்கள் தைக்கணும். கீழே உள்ள ஃபேப்ரிக்கும் நீங்கள் வச்சுருக்க கிராஸ் பீஸ் அளவும் சேமாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டே வந்து நீட்டாக பார்த்துட்டு அலைன் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறமா வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் வந்து வளைஞ்சி வருதோ, கர்வியாக வருதோ அந்த இடத்துலலாம் கிராஸ் பீஸை வந்து வளைங்க. மெயின் ஃபேப்ரிக்கை எப்போவுமே வந்து வளைக்கக்கூடாது. ஓகேவா? நீங்கள் கடைசி வரைக்குமே இந்த மாதிரி வளைச்சி தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நல்லா பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த இடத்துலையாவது ஷேப் வருது அப்படின்னு சொன்னால் சிசர் வச்சோ இல்லை கட்டர் வச்சோ ஒரு சின்ன நாச் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா?
ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? எல்லா பக்கத்துக்குமே இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் வந்து ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டாக முடிக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் அளவு ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோவில். அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2-3 டைம் தையல் போட்டு லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டபுள் டைம் லாக்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க கிளாத்தையும் வந்து நீட்டாக கட் பண்ணி அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளாடியுமே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுலாம் எங்கேயாவது நீட்டிகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதையுமே ப்ராப்பராக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்து இன்னொரு டைம் அதை மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணி எடுக்கும்போது வந்து நீட்டாக வரும். ஃபைனலாக வந்து இந்த மாதிரி தான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நான் வந்து ஐஹோக்கு வச்சு அதில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸுக்குமே நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் எடுத்துக்கிறேன். ஆனால் சேம் கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் 2 ஸ்லீவ்ஸுக்குமே இந்த மாதிரி தான் வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் ஃபைனலாக இருந்தது. கீழே பாட்டத்துக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி சேம் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்னுமே இதை விட நீட்டாக ஃபினிஷிங் வேணும்னா நீங்கள் வந்து இதை அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப நீட்டாகவே இருக்கும். எனக்கு வந்து சைடில் ஓவர்லாக் இல்லை, போட முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு சிசர் வச்சு கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்து நல்ல பக்கத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வந்து நீங்கள் உள்பக்கமாக திருப்பி உங்களுக்கு எக்ஸாக்ட் அளவு ஏதோ அந்த அளவில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஃபைனலாக ட்ரெஸ் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.